சட்டசபை தேர்தல் முடிவடைந்த நிலையில் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் இன்று கொடைக்கானல் சென்றுள்ளார். அங்கு தங்கினால் தேர்தலில் வெற்றி என்ற சென்டிமெண்டால் 3 நாட்களுக்கு அவர் அங்கு முகாமிட உள்ளதாக கூறப்படுகிறது. தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்டுப்பதிவிற்கு பின் வழக்கமாக கொடைக்கானல் செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு முடிவுற்ற நிலையில் சென்னையில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து கார் மூலம் மாலை கொடைக்கானலுக்கு சென்றார். தற்போது 2026 சட்டசபை தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஓட்டுப்பதிவு முடிந்த பின் சென்டிமெண்டாக கொடைக்கானலில் அதே தனியார் ஹோட்டலில் முன்பு தங்கியிருந்த அறையிலேயே அவர் ஓய்வெடுக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலை கடந்த 4 முறை தேர்வு செய்து தங்கிய நிலையில் சென்டிமெண்டாக அவர் அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவர் அங்கு தங்கும் போது கோவில்களுக்கு செல்வதில்லை. அவரது மனைவி துர்கா, பூம்பாறை குழந்தை வேலப்பர், மூஞ்சிக்கல் பெரிய மாரியம்மன், குறிஞ்சியாண்டவர் கோவில் உள்ளிட்டவற்றில் வழிபாடு செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். சென்டிமெண்டாக கொடைக்கானல் வரும் முதல்வர் இம்முறையும் அமோக வெற்றி கனவில் இங்கு முகாமிடுகிறார். 3 நாட்களுக்கு மேல் தங்கலாம் என்று கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓய்வு எடுப்பதற்காக தன் குடும்பத்தினருடன் நேற்று துபாய் சென்றார். அவரது மனைவி, மகள் ஆகியோர் உடன் சென்றனர். துபாயிலிருந்து பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் சுற்றுலா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல தேர்தலில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் முக்கிய பிரமுகர்களும் குழு பகுதிகளை நோக்கி ஓய்வெடுக்க கிளம்பி உள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மக்கள் கருப்பு கொடி கட்டி சட்டசபை தேர்தலை புறக்கணித்தனர். அங்கு பாதிக்கப்பட்ட 62 பேர் ஓட்டு போடவில்லை. ஏற்கனவே அறிவித்ததை போல ஆங்காங்கே தேர்தல் புறக்கணிப்பு, ஓட்டுச்சாவடிகளில் அடிதடி ரகளை என சிறு சலசலப்புகளுடன் தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த வழக்கில் விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றம் சாட்டி 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளியாக சித்தரிப்பதாக கூறி அப்பகுதியில் கருப்பு கொடி கட்டி சட்டசபை தேர்தலை மக்கள் புறக்கணித்தனர். அங்கு பாதிக்கப்பட்ட 62 பேர் ஓட்டு போடவில்லை. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி இரவில் 3 டூவீலர்களில் அரிவாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் பொதுமக்களை சரமாரியாக வெட்டியதில் 2 பேர் கொல்லப்பட்டனர், 6 பேர் படுகாயமடைந்தனர். இதை கண்டித்து பெரும்பத்து மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். அதிகாரிகள் மக்களுடன் பேச்சு நடத்தியும் கிராமத்தில் மொத்தம் உள்ள 969 வாக்காளர்களில் வெளியூரில் வசிக்கும் ஒரு பெண் உட்பட 3 பேர் மட்டுமே ஓட்டளித்தனர். அவர்களையும் போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில செயலாளர் SKB கோபிநாத் வாக்களிக்க காஞ்சிபுரம் தும்பவனம் தெருவில் உள்ள தங்கவேலர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளிக்கு சென்றார். அங்கு அவர் கையில் மை வைத்த பிறகு வாக்களிக்காமல் திரும்பி சென்று விட்டார். இதனால் வாக்குச்சாவடி அலுவலர் உங்கள் வாக்கை பதிவு செய்யாமல் போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக ஆவணத்தில் கை விரல் ரேகை கையொப்பமிட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி ஆவணத்தில் கை விரல் ரேகைகளை பதிவு செய்தும் கையெழுத்திட்டும் வெளியில் வந்துள்ள அவர் இது குறித்து கேட்டபோது அரசு ஊழியர்கள் தபால் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கிறது. ஆனால் தனியார் நிறுவன ஊழியர்கள் சொந்த ஊருக்கு சொந்த செலவில் சென்றுதான் வாக்களிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறது. இதனால் வாக்களிக்க செல்லும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பேருந்துகளிலும் ரயில்களிலும் முன்பதிவு செய்ய முடியாமலும் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாமலும் அவதிப்படுகின்றனர். எனவே அரசு ஊழியர்களைப் போல தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் தபால் வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும் என கடந்த 6 மாதத்திற்கு முன்பே கடிதம் எழுதியிருந்தேன். அதற்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் தரவில்லை. எனவே எனது மன உளைச்சலை வெளிப்படுத்த கையில் மையிட்ட பிறகு வாக்களிக்காமல் சென்றுவிட்டேன் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவாக்கியுள்ள கிளாட்மித்தோஸ் எனப்படும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கித்துறையின் சைபர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கவலை தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக வங்கி தலைவர்களுடன் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் வெற்றியை உறுதி செய்த பின் டெல்லியை கைப்பற்றுவேன் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் கொல்கத்தாவின் சௌரங்கி பகுதியில் நடந்தது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசும்போது பாஜகவால் எங்களை வீழ்த்த முடியாது, நாங்கள் அநீதிக்கு எதிராக போராடுகிறோம், எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் வெற்றியை உறுதி செய்த பின்
டெல்லியை கைப்பற்றுவேன், அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதன் மூலம் நான் இதை சாதிப்பேன் என்றும், எனக்கு அதிகாரமோ பதவியோ தேவையில்லை, டெல்லியில் பாஜகவை முற்றிலும் அகற்றுவதையே நான் விரும்புகிறேன், மேற்கு வங்கத்தில் அவர்களின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது, டெல்லியில் இருந்தும் பாஜக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். இதனிடையே பாஜக சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் மம்தா பானர்ஜியின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் சிரித்தபடியே, மேற்கு வங்கத்திலேயே அவருக்கு மிச்சம் ஏதும் இல்லை, அதன்பின் அவர் எப்படி டெல்லிக்கு வர முடியும் என்று பதிலளித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தலில் நடந்த பெருவாரியான ஓட்டுப்பதிவு அங்கு காட்டாட்சி முடிவுக்கு வந்து பாஜக ஆட்சி அமைக்கும் என்பதை காட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு பின் அராஜகத்தில் ஈடுபட்ட ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட கூறியுள்ளார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தனது கட்சியின் பெயரை அவர் அறிவித்துள்ளார். தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சியை தொடங்குவதாகவும் 2029ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தனது கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிர சமிதி கட்சிக்கு மாற்றாக தனது கட்சி இருக்கும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர், தெலுங்கானா மேலவை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்த கவிதா தந்தை சந்திரசேகர ராவுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்து வந்தார். தொடர்ந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு கட்சியில் இருந்து கவிதா இடைநீக்கம் செய்யப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.